கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து f of x is equal to 2x³ plus 3x² minus 12x. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காணும் முறை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து f dash of கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் f dash of x is equal to 0 அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சமன்பாடை வந்து தீர்க்கணும். தீர்த்து அந்த தீர்வுகள்ல நமக்கு தேவையான நிலை எண்கள். ஸோ இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மெய்யெண் கோட்டை, அதாவது என்னது மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம இந்த நிலையன்களை வச்சு சில குறிப்பிட்ட இடைவெளிகளாக பிரிக்கணும். ஒரு இடைவெளிகளிலும் ஒரு சோதனை புள்ளி எடுத்து f dash of x மதிப்பு கண்டுபிடிச்சு அதனுடைய அடையாளம், அதாவது அதனுடைய குறிய மிகை ஆர் குறை அப்படிங்கிறத வந்து நம்ம குறிச்சுக்கணும். ஓகே, ஸோ மூணாவது என்ன அப்படின்னா வந்து அந்த f dash of x குறி வந்துனது ஒரு இடைவெளியில் குறையாகவும் அதன் அடுத்த இடைவெளியில் மிகையாகவும் இருந்தது அப்படின்னா அந்த நடுப்புள்ளி வந்து இடஞ்சார்ந்த சிறுமம். ஓகே, இப்ப f dash of x குறி வந்தனது ஒரு இடைவெளியில் மிகையாகவும் அதன் அடுத்த இடைவெளியில் குறையாகவும் இருந்தால் அந்த நடுப்புள்ளி வந்து இடஞ்சார்ந்த பெருமம். ஸோ இதுதான் நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம் மற்றும் இடஞ்சார்ந்த பெருமம் கண்டுபிடிக்கிற வழி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த சார்பு வந்து திட்டமாக ஏறும் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் f dash of x குறி வந்தனது மிகையா இருக்கும். அது திட்டமாக இறங்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட இடைவெளி f dash of x மதிப்பு வந்தனது ஒரு குறையெண்ணா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ப்ரொசீஜர். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து கணக்கை வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து f dash of x வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னது f dash of x is equal to 0ன்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது கொடுத்துருக்கிற f of x எழுதிக்கலாம். f of x வந்து என்னது 2x³ plus 3x² minus 12x. ஓகே, ஸோ இதுல இருந்து f டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 பெருக்கல் x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x² plus 3 பெருக்கல் x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 12. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது 23 6x², இங்க 32 6x minus 12. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து f dash of x is equal to 0 அப்படின்னு அசியூம் பண்ணி இந்த சமன்பாட்டை வந்து என்னது தீர்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க 6x² plus 6x minus 12 is equal to 0. எல்லா டைம்லையும் வந்து ஒரு 6 காமனா இருக்கு, அதனால 6ஆல வகுத்துடலாம். வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்க x² plus x minus 2 is equal to 0. ஓகே, ஸோ நமக்கு என்னது இங்க பெருக்குனா வந்து என்னது -2 வரணும், கூட்டினா வந்து என்னது 1 வரணும். ஸோ அதனால நமக்கு என்னது x plus 2 x minus 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான காரணிகள். ஸோ இதுல இருந்து நமக்கு என்னது கிடைக்குது அப்படின்னா x is equal to -2 கிடைக்குது. அதுக்கப்புறம் x is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த இரண்டு தான் நமக்கு தேவையான நிலையங்கள். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து மெய்யெண் கோட்டை வந்து அது நாம வந்து இடைவெளிகளா பிரிக்கலாம். ஸோ இது வந்து என்னது -∞, இது வந்து என்னது +∞, இந்த புள்ளி வந்து என்னது -2, இந்த புள்ளி வந்து என்னது +1. ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன இடைவெளிகள் கிடைச்சிருக்குது, இந்த இடைவெளி என்னது -∞, -2 அப்படிங்கிற இடைவெளி, இது வந்து என்னது -2, 1 அப்படிங்கிற இடைவெளி, இது வந்து என்னது 1, ∞ அப்படிங்கிற இடைவெளி. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது இங்க f dash of x எழுதிக்கலாம் இங்க. ஸோ இப்போ வந்து என்னது இதுதான் வந்து நமக்கு தேவையான இடைவெளி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அந்த சோதனை புள்ளிகளை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம என்னது f dash of x வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிக்கோ, அதை இங்க எழுதிக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இங்க -∞, -2ல சோதனை புள்ளி ரொம்ப சின்ன நம்பரா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம -3 அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். இங்க வந்து என்னது -2 1, இதுக்கு நடுவில் தான் 0 இருக்குது. ஸோ அதனால நமக்கு ஈஸியா இருக்கணுங்கிற 0 எடுத்துக்கிறேன் நான். இங்க வந்து என்னது ரொம்ப சின்ன நம்பர்னா என்னது 2 எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த எல்லைகளை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, அதனால அந்த இடைவெளிகளுக்கு உள்ள புள்ளிகளை தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து -3ங்கும் போது f dash of -3. ஓகே, ஸோ f dash of -3ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்கு இங்க 6 பெருக்கல் -3². ஓகே, பிளஸ் 6 பெருக்கல் -3 -12.
ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்னது அது பிளஸ் 9 அப்படின்னு வரும். 9 இங்க 54 மைனஸ் இங்க 3 18. ஸோ மைனஸ் 18 மைனஸ் 12. ஓகே, ஸோ மைனஸ் 18 மைனஸ் 12 எவ்வளவு மைனஸ் 30. ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு இங்க 24 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்னது ஒரு மிகை எண். ஓகே, ஸோ இதனோட குறி வந்து என்னது பிளஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இங்க உள்ள சோதனை புள்ளி கவனிக்கலாம். இங்க வந்து என்னது எஃப் டேஸ் ஆஃப் 0. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது இதுலயும் எக்ஸ் இருக்கு இதுலயும் எக்ஸ், அதனால ரெண்டுமே 0 ஆயிரும். நமக்கு என்னது மைனஸ் 12. ஸோ அதனால இதனுடைய குறி வந்து என்னது நமக்கு மைனஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க எஃப் டேஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 2 ஸ்கொயர் பிளஸ் 6 பெருக்கல் 2 மைனஸ் 12. ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் 4, 4 24, 24 பிளஸ் 6 12 மைனஸ் 12. ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குது 24 பிளஸ் 12 மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்னது 24 கிடைக்குது. ஸோ இது வந்து என்னது நமக்கு பிளஸ் அடையாளம். ஓகே, ஸோ நமக்கு பிளஸ்ல இருந்து மைனஸ் போயிருக்கு, மைனஸ்ல இருந்து பிளஸ் போயிருக்குது. ஓகே, ஸோ நம்ம முடிவுகளை இங்க எழுதிக்கலாம். இங்க ஸோ நமக்கு இங்க வந்து பிளஸ் இருக்கிற காரணத்தினால இது வந்து என்னது இங்க திட்டமாக ஏறும். ஸோ இந்த இடைவெளியில வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு வந்து என்னது திட்டமாக ஏறும். இங்கேயும் அதே இது திட்டமாக ஏறும். ஏன் அப்படின்னா வந்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது பாசிட்டிவா இருக்கிற காரணத்தினால, ஒரு மிகை எண்ணா இருக்கிற காரணம். இங்க வந்து என்னது நெகட்டிவா இருக்கிற காரணத்தினால இது வந்து திட்டமாக இறங்கும். ஓகே, ஸோ இங்க திட்டமாக ஏறுது, அதுக்கப்புறம் என்னது இறங்குது அப்படின்னா இந்த புள்ளி வந்து என்னது 2 அப்படிங்கிற புள்ளி வந்து என்னது நமக்கு தேவையான இடஞ்சார்ந்த பெரும புள்ளி. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது குறையன், அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மிகையன். அதாவது என்னது திட்டமாக இறங்குதுக்கு அதுக்கப்புறம் என்னது திட்டமாக ஏறுது அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற புள்ளி வந்து என்னது நமக்கு வந்து என்னது இடஞ்சார்ந்த சிறுமம். ஓகே, ஸோ இப்போ அதனுடைய மதிப்புகளை இங்க கண்டுபிடிக்கலாம். இங்க ஸோ இப்போ வந்து இடஞ்சார்ந்த சிறுமம் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 1 கியூப் பிளஸ் 3 பெருக்கல் 1 ஸ்கொயர் மைனஸ் 12 பெருக்கல் 1. ஸோ இங்க வந்து என்னது 2, இது வந்து என்னது 3, இது வந்து என்னது மைனஸ் 12. ஸோ நமக்கு 5 மைனஸ் 12ங்கிறது என்னது மைனஸ் 7. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம். அடுத்து வந்து என்னது இடஞ்சார்ந்த பெருமம் வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இந்த இடைவெளிப்பட்ட புள்ளி வந்து என்னது மைனஸ் 2. ஓகே, அதனால இந்த மைனஸ் 2 குறிச்சுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் மைனஸ் 2 கியூப் பிளஸ் 3 பெருக்கல் மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 12 பெருக்கல் மைனஸ் 2. மைனஸ் 2 த ஹோல் கியூப் அப்படிங்கிறது வந்து மைனஸ் 8. ஸோ மைனஸ் 8 2ஆல பெருக்கும்போது என்னது மைனஸ் 16. ஓகே, இங்க மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது பிளஸ் 4, 4 12. ஸோ பிளஸ் 12. இங்க வந்து என்னது நமக்கு 12 2 24. இங்கே மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் 24. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது இங்க 12, இது வந்து 24 அப்படிங்கும்போது என்னது நமக்கு 36. அதுல 16 போயிடுச்சு அப்படின்னு என்னது நமக்கு 20. ஸோ இடஞ்சார்ந்த பெருமம் வந்து 20. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.